ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிறு பஞ்சமூலம் பற்றி பார்க்கலாம். தமிழில் வந்து சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வந்து நீதி நூல்கள் வந்து தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருக்குறள், இந்த மாதிரியான நீதி நூட்கள் இது எல்லாமே வந்துட்டு 18 கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 18 நூல்கள் வந்து நீதி நூல்கள். அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த சிறு பஞ்சமூலம். சரிங்களா? இதில் அதாவது 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சிறு பஞ்சமூலம் அப்படின்னா 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இந்த வேர்களில் இருக்கக்கூடிய மருந்து வந்து என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய நோயை போக்குகிறது. அதுபோல் சிறு பஞ்சமூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல்கள் இருக்குது இல்லைங்களா சிறு பஞ்சமூலத்தில், இதில் வந்துட்டு நன்மை தருவது, தீமை தருவது, நகைப்புக்குரியது அப்படின்ற மாதிரி வந்து வாழ்வியல் உண்மைகளை வந்து எடுத்துரைக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த சிறு பஞ்சமூல நூலை வந்துட்டு இயற்றினது யார் அப்படின்னா வந்துட்டு காரியாசான் அப்படின்ற ஒரு ஆசிரியர். இவர் வந்துட்டு யார் அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. காரி அப்படின்றது வந்து இவருடைய இயற்பெயர். சரிங்களா? ஆசான் அப்படிங்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். அதனால் மாக்காரியாசான் அப்படின்ட்டு இவரை வந்து சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.